வணக்கம் மாஸ்டர். இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு சிவபிரகாஷ்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுவும் அது அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம சொல்றாங்க. இப்போ அதற்கான பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்மை மலம் மாயை கண்மம் என்று இரண்டே இறைதான் இலங்கு பல உயிர்களும் முன் புரிந்த இரு வினையின் தன்மைகளால் எவருக்குள்ளும் தனுகரண புவனம் தந்திடும் இங்கு அதனாலே இரு பயனும் சார்ந்து கண்மமெலாம் நேராக நேர் ஆதல் மறுவ கடவுள் அருளால் எவையும் கழித்திடுவன் அதனால் பின்மலம் ஆனவை அணுகா பெருகு ஒளி முன்பு உளதே பெற்றிடும் என்று இத்திரம் என பேசும் ஆரே அப்படின்னு சொல்லி இங்க பாடல் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இருள் மலம் அல்லது ஆணவ மலம் என ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி சில சமயத்தவர் சொல்றாங்க. அதாவது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், 4 வகையான சமயங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். அக சமயம், புற சமயம், அகப்புறம், புறப்புறம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுல அகப்புற சமயத்தாரில் உள்ள ஒருத்தங்க தான் ஐக்கியவாத சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்புற சமயத்தாரில் ஒரு வகை தான் இந்த ஐக்கியவாத சைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இருள் மலம் அல்லது ஆணவ மலம் என ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மாயை கண்மம் என்ற இரண்டே மலங்களாக கொள்ளத்தக்கன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது, இந்த மாயை கண்மம் இந்த 2 தான் மலங்களாக இருக்கு அப்படின்னு இந்த ஐக்கியவாத சைவர் அவங்க தான் இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப முன் செய்த அந்த நல்வினை தீவினைக்கு ஈடாக இறைவன் உயிர்களுக்கு உடல், கருவி, உலகு, நுகர்ச்சி பொருட்களை வழங்கி அருளுவான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முன் செய்த அந்த நல்வினை தீவினைக்கு ஈடாக அதுக்கு தக்கனதான் நமக்கு அந்த இறைவன் அந்த உயிர்களுக்கு அந்த தனுகரண புவன போகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதாவது உடல், கருவி, உலகு, நுகர்ச்சி பொருட்களை வழங்கி அருளுவான். அவ்வாறு வழங்கப்பட்ட இவற்றை கொண்டு இரு வினை பயன்களை உயிர்கள் அனுபவிக்கும். அவங்க இந்த வினை, அதாவது கண்மம் அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க, அதை அக்செப்ட் பண்றாங்க, மாயையை அக்செப்ட் பண்றாங்க. ஆனா இந்த ஆணவ மலம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாயை கண்மம் என்ற 2 மலங்களே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன் செய்த அந்த நல்வினை தீவினைக்கு ஈடாக இந்த இறைவன் உயிர்களுக்கு உடல், கருவி, உலகு, நுகர்ச்சி பொருட்களை வழங்கி அருளுவான். அவ்வாறு வழங்கப்பட்ட இவற்றை கொண்டு இரு வினை பயன்களை அந்த உயிர்கள் அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போது அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது நிகழும். இப்ப முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிறது அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம நமக்கு வரக்கூடிய இந்த பயன்கள், தீவினை நல்வினை, அதனுடைய இந்த இன்ப துன்பங்களை சமமாக நம்ம பாவிக்கிறது தான் அந்த இருவினை ஒப்பு. அதனால இந்த வினை முழுவதனையுமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினை முழுவதையும் இறைவன் கழித்திடுவான். அதன் பின் மாயை கண்மம் என்று கூறப்பட்ட இவ்விரண்டு மலங்களும் உயிர்களை அணுகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உயிர்களுக்கு இந்த வினைகளுக்கு ஈடாக இறைவன் இந்த உயிர்களுக்கு தனுகரண புவன போகத்தை எல்லாம் கொடுத்து அதை அனுபவிக்க செய்து அந்த உயிர்களுக்கு அந்த இருவினை ஒப்பு அப்படின்னு நிகழும் போது அந்த உயிர்களுக்கான அந்த கண்மம், மாயை அப்படிங்கிற ரெண்டுமே அந்த அந்த 2 மலங்களும் அந்த உயிர்களை விட்டு போயிரும், அணுகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்நிலையில் உயிர்கள் தமக்குரிய அந்த பேரொளியை பெற்று திகழும் என்று சிலர் கூறுவார்கள். அப்ப அந்த நேரத்துல அந்த உயிர்கள் தமக்குரிய இந்த பேரொளியை பெற்று திகழும். இப்ப நம்ம முக்தி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்நிலையில் உயிர்கள் தமக்குரிய இந்த பேரொளியை பெற்று திகழும். ஏன்னா ஆணவமலம் இல்லைன்ட்டாங்க, வினையும் மாயையும் இருக்கு. அந்த 2ஐயும் இந்த உயிர்கள் அனுபவிச்சு தீக்கும் போது அந்த இருவினை ஒப்பு நிகழும் போது அதுவும் போயிரும். போன பிறகு அந்த நிலையில உயிர்கள் தமக்குரிய அந்த பேரொளியை பெற்று திகழும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர்கள் கூற்று பொருந்துமா அப்படின்னு இங்க சைவ சித்தாந்தத்துல கேட்கிறாங்க. இப்ப ஆணவ மலம் என ஒன்று உண்டு என்பதும் அதனாலேயே இந்த உயிர்களுக்கு அறியாமையும் பிறப்பு இறப்புகளும் இவற்றின் தொடர்பாக வருகிற இன்ப துன்பங்களும்
உளவாகும் என்பதும் சைவ சித்தாந்தம் கூறும் முறைமை. அப்ப இந்த ஐக்கியவாத சமயத்தவர் வந்து சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கு இவங்க சைவ சித்தாந்தம் அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பதில்? ஆணவமலம்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இந்த உயிர்களுக்கு அறியாமையும் அந்த பிறப்பு இறப்புகளும் இவற்றின் தொடர்பாக வரக்கூடிய இந்த இன்ப துன்பங்களும் அது வந்து ஏற்படுது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. இதற்கு மாறாக ஆணவ மலம் என்பது ஒன்று இல்லை. மாயை கண்மம் ஆகிய இரு மலங்களே உள்ளன. அவற்றின் பயனே உயிர்களுக்கு இன்ப துன்ப மயக்கங்கள் என்று ஐக்கியவாத சைவர் முதலிய சில தத்துவ நெறியாளர்கள் அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர்களின் கருத்து இப்பாடலில் கூறப்பட்டு இதை அடுத்த பாடலில் ஆசிரியரால் மறுக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த பாடல்ல இந்த ஐக்கியவாத சமயத்தவங்க என்ன சொன்னாங்க? அவங்களும் சைவர்கள் தான், பட் அகப்புற சமயத்தார் அவங்க. சில விஷயங்கள்ல நமக்கு நம்முடைய சிவாகமங்கள் அதுல கூறப்பட்ட கருத்துக்களை வந்து அவங்க வந்து ஏத்திருப்பாங்க. சிவபெருமான முதல் கடவுளா முழு முதல் கடவுளா அவங்க ஏத்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க வந்து ஏற்புடையதா இல்லை. அவங்க என்ன அப்படின்னா ஆணவ மனோன்னு ஒண்ணு இல்லைன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? ஐக்கியவாத சமயத்தவர் சொல்றாங்க. ஆணவ மலமே கிடையாது, ஒன்லி இந்த மாயை என்று இந்த மும்மலங்கள்ல மாயை கண்மம் ரெண்டு மட்டும்தான் இருக்கு. அதையும் இந்த உயிர்கள் வந்து அனுபவிச்சு தீட்டோன்னு அதுவும் போயிரும். அதை அனுபவிச்சு தீர்த்த பிறகு அந்த இருவினை ஒப்பு நிகழும் போது அந்த உயிர்கள் தமக்குரிய அந்த பேரொளியை பெற்று திகழும் அப்படின்னு சொல்லி ஐக்கியவாத சமயத்தார் சொல்றாங்க. அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தம் மறுப்பு சொல்லுது. என்ன அப்படின்னா ஆணவ மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இந்த உயிர்களுக்கு இந்த அறியாமையும் அந்த பிறப்பு இறப்புகளும் இவற்றினுடைய தொடர்பாக வரக்கூடிய இந்த இன்ப துன்பங்களும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் அதற்கான மறுப்பை வந்து தெரிவிக்குது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த பாட்டுல வந்து இந்த ஐக்கியவாத சமயத்தவருங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த பாடல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடலுக்கான அந்த அந்த கருத்து என்ன, அல்லது ஆசிரியரால மறுக்கப்பட்டு சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய உமாபதி சிவம் வந்து அவர் வந்து என்ன அதுக்கு மறுப்பு தெரிவிக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அடுத்த பாடல்ல நமக்கு கொடுக்க போறாங்க மாஸ்டர்ஸ். அப்ப இந்த பாடல்ல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.